So Kana, parada next subdivision cos A minus sin A plus 1 by cos A plus sin A minus 1 equals cosecant A plus cot A அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So again அவங்க வந்து hint கொடுத்துட்டாங்க. Suppose hint கொடுக்கல அப்படினாலும் see notice here இங்க என்ன கொடுத்திருக்காங்க cosecant and cot கரெக்ட்டா. So அப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த பித்தாகரன் ஐடென்டிட்டி ஞாபகம் வந்துறணும். ஓகேவா? So இந்த ஐடென்டிட்டி cosecant square A equals 1 plus cot square A அப்படின்ற இந்த பித்தாகரன் ஐடென்டிட்டி உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படினா நம்மளோட LHS நம்ம எப்படி டிரைவ் பண்ண ஆரம்பிக்கலாம்ன்றது உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும். புரியுதா கண்ணா? சோ இப்போ இங்க இந்த cosecant and cot அப்படின்ற அந்த terms வர மாதிரி first நம்ம இத வந்து மாத்தணும். ஓகேவா? we have to change such that எப்படி மாத்தணும்? such that these terms will change into cosecant A and cot A. அப்ப என்ன பண்ணா நம்ம இது cosecant A and cot A மாறும்? சோ cosecant A அப்படின்றதோட ரேஷியோ ஃபார்மட் எழுதிருங்க. 1 by sin A. சோ டினாமினேட்டர்ல sin A இருக்கணும். அதே மாதிரி cot A அப்படின்றதுக்கு என்னது cos A by sin A. again இதுலயும் denominator sin A இருக்கணும். சோ அப்ப cos A 1 அப்படின்ற terms நமக்கு இங்க இருக்கு. cos A and 1 அப்படின்ற இந்த terms இருக்கு. சோ இப்ப if we divide these terms by sin A நமக்கு நம்ம sum proceed ஆவது easy. கரெக்ட்டா? சோ அப்ப நம்ம இங்க என்ன எழுதுறோம் அப்படினா divide by sin A. அதுதான் நம்மளுடைய அடுத்த ஸ்டெப். ஓகேவா? நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஸ்டெப் என்ன அப்படினா divide by sin A. each and every term should be divided by sin A. ஓகேவா? எதுக்குனா நமக்கு ஃபேவரபிளான இந்த terms வரணும் அப்படின்றதுக்காக நம்ம அப்படி டிவைட் பண்றோம். minus sin A by sin A plus 1 by sin A. ஓகேவா? அதே மாதிரி denominatorலயும் ஓகேவா? denominatorல என்னென்ன terms இருக்கு? same cos A sin A minus 1. அப்ப cos A by sin A plus sin A by sin A minus 1 by sin A. ஓகேவாடா கண்ணா? புரிஞ்சுதா? நான் என்ன மேம் each and every term நான் இங்க எழுதணும்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் நீங்க sin A வால டிவைட் பண்றீங்க. அப்ப நியூமரேட்டர்ல இருக்கிற ஒவ்வொரு டேர்ம்ஸ்க்கு தனித்தனியாவே அதை எடுத்து எழுதிடுறீங்க. ஓகேவா கண்ணா? புரியுதா? சோ நெக்ஸ்ட் பாருங்க cos A by sin A அப்படின்றது என்னது? we know that it is cot A. நம்ம அது வரணும் தானே இப்ப வந்து divide by sin A வே பண்ணோம். minus sin A by sin A is equal to 1 plus 1 by sin A என்ன? cosecant A. கரெக்ட்டா கண்ணா? divided by cos A by sin A again என்னது? cot A plus 1 minus cosecant A. சரியா கண்ணா? புரிஞ்சுதா? சோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்ப இதுக்கு அப்புறம் எப்படி சம் ப்ரோசீட் ஆகணும்? again அதுக்கு ஒரு ஐடென்டிட்டி பேசிக்ல தான் நம்ம போகணும். ஓகேவா? சோ அப்ப இதுல நம்ம என்ன பண்ணிடலாம்? 1 அப்படின்றத தனியா வந்து கடைசியா எடுத்து எழுதிடலாம். சரியா கண்ணா? ஏன்னா 1 அப்படின்றத நம்மளால வந்து again இந்த trigonometric terms வர மாதிரி நம்மளால சேஞ்ச் பண்ணி எழுத முடியும். எப்படி சொல்ற? ஏன்னா உங்களோட பித்தாகரன் ஐடென்டிட்டி எப்படி வரும்? sin square theta plus cot square theta equals 1. அதே cos square theta equals 1. அதே மாதிரி என்னது? cosecant square theta minus cot square theta equals 1. so இந்த மாதிரி 1 நம்ம என்ன பண்ண முடியும்? again in terms of இந்த trigonometric ratiosல நம்மளால எழுத முடியும். so நம்ம 1 வந்து கடைசியா எடுத்து எழுதிக்கலாம். just வந்து ஆர்டரை மட்டும் first நம்ம மாத்துறோம். ஸ்டெப் பை ஸ்டெப் போலாம். cot A plus cosecant A வை பக்கத்துல nearby எழுதிட்டு minus 1 I am going to write in the last so that இந்த 1 நமக்கு தகுந்த மாதிரி நமக்கு எது கன்வீனியன்ட் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவாடாமா? சோ கீழே அதே மாதிரி என்ன பண்ணிருங்க? cot A minus cosecant A plus 1 அப்படின்னு எழுதிடுறோம். ஓகேவா கண்ணா? this is just the changing of order. commutative property மட்டும் அப்ளை பண்ற மாதிரி தான். ஓகேவா? சோ அடுத்தது பாருங்க. இங்க என்ன சொன்னேன்? 1 நம்ம கன்வீனியன்ட்க்கு மாத்தலாம் அப்படின்னு சொன்னேன். சோ நம்ம இப்ப என்ன இதுல மாத்த போறோம்? sin square theta கொண்டு வரணுமா? தேவையில்ல. நமக்கு தேவை cot and cosecant தான். அப்ப நம்ம பித்தாகரன் ஐடென்டிட்டில எது நமக்கு தேவை? cosecant square theta minus cot square theta equals 1. அப்ப ரிமைனிங் இருக்கிறத ஃபர்ஸ்ட் அப்படியே எழுதிருங்க தங்கம். cot A plus cosecant A அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம்? இல்லனா ஆர்டர் மாத்தியும் எழுதலாம். ஓகேவா? cosecant A plus cot A னு எழுதலாம். ஓகேவா? இங்க என்ன cosecant square theta minus cot square theta தான வருது. சோ ஃபர்ஸ்ட் cosecant வரதுனால நம்ம இந்த அடிஷன் ஆர்டரே என்ன பண்ணிரோம்? cosecant A plus cot A னு எழுதிடலாம். சோ இத செப்பரேட்டா வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம 1 நம்ம என்ன பண்ண போறோம்? cosecant square theta minus cot square theta மாத்தி எழுத போறோம்.
using the Pythagorean identity. So this one is written like this. Okay வா? So நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் என்ன வரும், எப்படி பண்ணணும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் சம்ஸ் என்ன கொடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். சரியாடா கண்ணா? உங்க क्वेश्चनல இருந்து தான் நீங்க உங்க ஹிண்ட் எடுக்கணும். RHSல cosecant A cot A வந்த உடனே என்னோட ஹிண்ட் என்ன ஆயிடுச்சு, இங்க இருக்கக்கூடிய டர்ம்ஸ் I should know whether I can write it as cosecant A and cot A. அப்படி எழுத முடியுமான்றது எனக்கு தெரியணும். புரியுதா கண்ணு? எழுத முடியும்னா சம்மா ப்ரோசீட் பண்ணிடலாம். ஓகே, சோ எழுதுனதுக்கு அப்புறம் இப்போ என்னது, டினாமினேட்டர். டினாமினேட்டர் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்பே பண்ணாதீங்க. ஏன்னா நியூமரேட்டர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பொறுத்து நம்ம டினாமினேட்டர் நமக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். சோ cot A minus cosecant A plus 1 அப்படியே நம்ம எழுதுறோம். ஓகேவா கண்ணா? சோ இப்போ அகைன் நியூமரேட்டருக்கு வாங்க. cosecant A plus cot A இருக்கு. இங்க என்னது, a square minus b square ஃபார்மேட். ஆமாவா இல்லையா? a square minus b square அப்படினாலே ஸ்ப்ளிட் அப் a plus b into a minus b. கரெக்ட்டா இல்லையா? சோ அப்ப என்ன பண்ண போறோம், சரி நான் கொஞ்சம் ப்ரீவியஸ்ல இருந்து ஆரம்பிச்சுக்கிறேன், எழுதுறது கன்வீனியன்ட்டா இருக்கணும்ன்றதுனால. So cosecant A plus cot A ன்றது it is present. Now this cosecant square A minus cot square A ன்றது என்ன ஆக போகுது, cosecant A plus cot A into cosecant A minus cot A. புரியுதா புரியலையா தங்கம்? Okay, A plus B into A minus B formatல I have split it up. Okay, next divided by denominator disturb பண்ணாதீங்க. So write it as it is, cot A minus cosecant A plus 1. Okay வாடா கண்ணா? சரி, next என்னது, இப்ப cosecant A இதுல வந்து எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்றதை நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? பாருங்க, சப்ட்ராக்ஷன் அடிஷன் வந்தா நம்ம அது தனித்தனி டேர்ம்ஸா கன்சிடர் பண்ணுவோம். மல்டிப்ளிகேஷன் அப்படின்றப்ப அது ஒரே டேர்ம் தான். அப்ப இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். கரெக்டா? ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. cosecant A plus cot A into cosecant A minus cot A. ஓகேவா? இந்த இடத்துல என்னது, cosecant A plus cot A. இப்ப ரெண்டுத்துலயும் எது காமனா இருக்கு, cosecant A plus cot A ன்றது காமனா இருக்கக்கூடிய ஒரு டேர்ம். cosecant A plus cot A அப்படின்றது ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு பிரசன்ட் ஆயிருக்கு. so if you take that outside, cosecant A plus cot A வை நான் வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா, காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும், இங்க இருக்கிறதே அந்த டேர்ம் தான், cosecant A plus cot A தான் இருக்குதே. சோ அதையே நீங்க அப்படியே வெளியில எடுத்துட்டீங்க அப்படின்னா இங்க என்னது 1 அப்படின்றது ரீப்ளேஸ் ஆயிடும். கரெக்டா கண்ணா? சோ என்ன திரும்ப மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே டேர்ம் தான் கிடைக்கும். so you will replace it with 1. புரியுதா புரியலையா? இல்லனா வீடியோவை திரும்ப ரிவைண்ட் பண்ணி பாருங்க என்ன பண்ணிருக்கோம்ன்றது. ஓகே, இந்த சப்ட்ராக்ஷன் சிம்பிள் வரப்ப இது ரெண்டும் தனித்தனி டேர்ம்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் டேர்ம்லயே நமக்கு cosecant A plus cot A இருக்கு, இதுலயும் cosecant A plus cot A இருக்கு. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிறத வெளியில எடுத்துட்டோம்னா நமக்கு 1 ன்னு ரீப்ளேஸ் ஆயிரும். மைனஸ் சிம்பிள் மறந்துடாதீங்க. அடுத்தது என்ன இருக்கு, இங்க cosecant A minus cot A ன்றது ரிமைனிங் இருக்கு. cosecant A minus cot A அப்படின்றது ரிமைனிங் இருக்கு. புரியுதாடா தங்கம்? ஓகே, சோ டினாமினேட்டர் என்னது, as usual undisturbed, cot A minus cosecant A plus 1. ஓகேவாமா? சோ நெக்ஸ்ட் என்னது, இந்த இடத்துல cosecant A plus cot A as usual உங்களுக்கு என்னது, leave it as it is. ஏன்னா வெளியில காமனா எடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு இது சிம்பிளிஃபை பண்றதுல எந்த ஒரு இதுவும் இல்ல. கரெக்டா? இங்க என்ன அப்படின்னா 1 minus of bracketக்குள்ள இந்த cosecant A minus cot A இருக்கு. சோ இத bracketல இருந்து வெளியில எடுக்கறப்ப நாம இந்த சிம்பிளோட மல்டிப்ளை ஆகும். அப்ப 1 minus cosecant A plus cot A. ஏன் minus into plus minus, அதனால minus cosecant A. அடுத்தது minus into minus என்னது, plus. அப்ப plus cot A. புரியுதா கண்ணா? சோ பாத்துக்கோங்க, பை டினாமினேட்டர்ல உங்களுக்கு என்னது பாருங்க, இது இந்த மேல இருக்கிற ஆர்டர்லயே எழுதலாமா, மூணு இங்க கீழ இருக்கிற டேர்ம்ஸ் இந்த டேர்ம்ஸ் ஒரே இதுதானே. சோ அப்ப அந்த ஆர்டர்ல எழுதினா கரெக்ட்டா வருதான்னு பார்க்கலாமா. சோ கேன்சல் ஆகிறதுக்கு நமக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்கும். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க, 1 ஃபர்ஸ்ட் இருக்கு, இங்கேயும் 1 பாசிட்டிவ் 1. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் எழுதிட்டேன். அடுத்தது மைனஸ் cosecant A இருக்கு. கரெக்ட்டா? சோ இங்கேயும் மைனஸ் cosecant A இருக்கு. சோ அத நம்ம செகண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது plus cot A இருக்கு, இங்கேயும் plus cot A இருக்கு. சோ plus cot A ஆர்டர் தான் நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன், புதுசா ஏதாவது எழுதுறேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ஓகேவா? சோ இப்போ இங்க ரெண்டுத்துலயுமே உங்களுக்கு என்னது சேம் டேர்ம்ஸ் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் அதே மாதிரி. சோ 1 minus cosecant A plus cot A, 1 minus cosecant A plus cot A. இந்த டோட்டல் டேர்மும் உங்களுக்கு previous டேர்மோட மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்குது. கரெக்ட்டா? சோ this will get cancelled, both of the terms will get cancelled. So remaining என்ன இருக்கும், cosecant A plus cot A.
which is equal to your RHS.